வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு பதிவு. ஒரு காமெடியான பதிவு இது. ஆக்சுவலாக ஐயோ ஏன்டா இந்த வீடியோ எனக்கு அனுப்பி விட்றாங்கன்னே தெரில சத்தியமாக. அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்போ மிச்ச காமெடிலாம் இல்லை, இதெல்லாம் உச்சக்கட்ட காமெடி. இது ரிலாக்ஸேஷனுக்கு இது ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் ஒரு இது போட்டிருக்காங்க. இதை 10ஆம் தேதி கம்பெனி ரிவ்யூ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. 10ஆம் தேதி கழிப்பிடுது நான்ரா, நான் கம்பெனி ஓனராடா, ஏன்டா ஐடி பண்ணுறீங்க? அது ஒரு பண்ணு. ஏன்னா 10ஆம் தேதி அந்த இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு 10ஆம் தேதியும் கொஞ்சம் டைம் கொடுங்க, 10ஆம் தேதிக்குள்ளே அஃபீஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அஃபீஷியலாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் இப்போ நோட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு தகவல் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பெனி மேலே 200% நம்பிக்கை வர மாதிரி ஒரு தகவல் இப்போ நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப இப்போ வரைக்குமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு உடச்சி விட்றேன் 10ஆம் தேதி அப்போது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ பல பேர் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும் போல் அப்படின்னு நினச்சின்னு போட்டுட்ருக்காங்க. அதே தான் கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பாக இருக்குது. நான் சொன்ன விதம் இப்படி தான் சொன்னேன். பட் அவங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 10ஆம் தேதி கம்பெனி வந்துடும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அதையே மெயின் டாப்பிக்காக வச்சு வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த வாட்டி அந்த சைடில் சொல்கிற மாதிரி படிங்களேண்டா குமரா, படித்து தொலையாண்டா அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த வாட்டி எனக்கு. சரி, இதில் இந்த அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிலாக்ஸேஷன் அந்த இது இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறாங்கன்ற தகவல் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஓகே. ஆனால் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க பாரு. அதாவது ஏன்னா இந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இல்லையா, இவங்களோட ப்ராப்பர்ட்டியை திரும்ப கொடுக்கறது. ஓகே, இவங்களுக்கு இந்த எம்டி இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துருவாரு. அதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதை எம்டி எல்லாருக்கும் சீக்கிரமாக திரும்ப கொடுத்துருவாரு. ஓகேவா, அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதுக்காக அதை அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க கதையை சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏம்மா நீ நிஜமாவே இந்த கம்பெனி மெம்பர் தானாம்மா? எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஐ கான் டாலரேட். இதெல்லாம் ஏற்றுக்கப்பட முடியாத வாதம், தேவையில்லாத வதந்திகளை கிளப்பறுத்தும். அதாவது நான் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நானே 10ஆம் தேதின்னு சொல்லிட்டு அந்த தமிழில் போடல. நியூஸ் மீடியா ரிப்போர்ட்டரோட ஃபோட்டோவை போட்டு, மேலே 2 எம்டியோட ஃபோட்டோவை போட்டு, கம்பெனியோட லோகோவை போட்டு, இதில் கீழே மைவித்ரி ஆட்ஸ் ஆப் அப்படின்னு பேரை கொட்ட விதத்தில் போட்டு 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுமா, மார்ச் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகுமான்னு கேட்டால் யார் உனக்கு பதில் சொல்கிறது? இது யார் கிளப்பிவிட்ட வதந்தி? நான் கிளப்பிவிட்டது தானே. கடைசியில் நான் சொன்னதை எனக்கு எதிராகவே திருப்புறீங்க. இதுக்கு நானே ரிப்ளை வேறு போடணும். இதுதான் கொடுமையாக இருக்குது எனக்கு. சரி, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். சரியா? அது என்ன நான் சொல்லியிருக்கேன்ற விளக்கத்தை 10ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்குறேன். நான் சொன்னதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கோ அந்த நம்பிக்கையை திரும்பவும் அந்த அக்னி குழம்பு மொண்டி இந்த பக்கம் ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். சரி, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸை போட்டு வதந்திகளை கிளப்பக்கூடாது. ஓகேவா? 10ஆம் தேதி கம்பெனி வராது, அதுவும் கன்ஃபார்ம். ஏன்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்டேன். லைவ் கூட அதுக்கப்புறம் போட்டேன். லைவ் போய் பார்க்கலையா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் நான் ஒரு லைவ் போட்டிருக்கேன். அந்த லைவில் கூட நான் சொன்ன டீட்டெயில்ஸு இதுதான். 10ஆம் தேதிக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு தெளிவாகவே லைவில் சொல்லியிருக்கேனே. 1 மணி நேரம் பேசியிருக்கேனே. அதை பார்த்துருந்தா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. எதுவுமே நோட் பண்ணாமல் போயிட்டு 10ஆம் தேதினா அப்போ நான் தான் மைவித்ரி ஆண்டவர் அப்படி தானே? சரி விடு, பிரச்சனை இல்லை. உனக்கு அப்படித்தான்னா வரத்தை நானே கொடுத்துட்றேன். வரம் கொடுத்தவன் தலையில் நான் தான் கை வைக்கணும். கை வச்சிட்டேனா இப்போது? சந்தோஷமா? யூ டோன்ட் வரி. இந்த பதிலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மக்களே, இதெல்லாம் வதந்தி, யாரும் நம்ப தேவையில்லைன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா? விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம், பேசிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, பேசுவோம். ஓகே, பை.